ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலாம் லக்னம் துளாராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி என்ற பதிவானது லக்னத்தை எண்ணி வர 11ஆம் பாகமான 11ஆம் ராசியான உங்களோட பாதக ராசியான 11ஆவது பதிவு. ஓகேங்களா? அப்போ அதை சிம்மராசின்னு பதிவு. ஓகேங்களா? அப்போ சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாயகர் சனீஸ்வரன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கும் இந்த பதிவாக இந்த பதிவாக நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த 2 கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 12 கட்ட ராசி கட்டத்தில் 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். ராசி கட்டத்தில் அது லக்கணம்னு போட்டிருக்கும். ஓகே, லான்னு போட்டிருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு 1ஆம் பாகம் லக்கணம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 8 9 10 11 எண்ணி வர 11ஆம் பாதத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? சரி, நட்சத்திர சார் எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராசி எடுத்து முன் பேச்சு நவாசம் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்து போகணும். கிரகத்தை போட்டிருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக போய் நட்சத்திர சாரத்தை போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திர சாரத்தோட வாயிலாக தான் உங்களோட தசாபதி கிரகங்கள் வந்து பயணிச்சு உங்களுக்கு தசாபதி அடிச்சு பலன் அளிக்க போகிறது பதிவோட விளக்கத்தோட புரிவோட விளக்கம். ஓகேங்களா? இதை பயணிச்சு அதை புரிஞ்சு பலன் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் துலாலக்கணம் துளாராசிக்கிறத பதிவு பார்க்கணும். அப்படி கிடையாது. துலாலக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்குது பட்சத்தில் உங்களுக்கு அதாவது ராகு திசை சனி புத்தி நடக்குமான லக்கண பாவனை பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு பார்த்து ராகு திசையில் உங்களுக்கு 4 கோடி 5 கோடியோடைய சனி புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை நாள் செயல்பட்டு கேட்டிங்கனாக்கா, ராகு திசையானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 ஆண்டு கால வரை செயல்பாட்டில் இருக்கும். ராகு திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னா 2 வருடம் 10 மாதம் 6 நாட்கள் செயல்பட்டு. ஓகேங்களா? இப்போ லக்கணத்தை எண்ணி வர 11ஆம் பாகமான 11ஆம் ராசியான சிம்மராசி நட்சத்திரம் பார்த்துலாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் இருக்குதுங்க. மகம் 1 2 3 4 பாதம் இருக்குது. பரணி 1 2 3 4 பாதம் இருக்குது. உத்தரம் 1ஆம் பாதம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மகம் சாரத்தில் உங்களுடைய 4 கோடி 5 கோடி சனீஸ்வர பகவான் இருந்து பயணிச்சு என்ன பலன் போய் பார்ப்போம். அப்போ வந்து கேதோட சாரத்தில் பயணிக்கிறார். அப்போ இது பாதக ஸ்தானத்தில் இப்போ 4 5 கோடி அங்கே வந்துட்டார் புத்திநாதன். அங்கே பாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு புத்தி நடத்துறார். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கேது பயணிக்கிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நம்ம லாபம் பெறுமான்னு கேட்டாக்கா, லாபம் பெறதுக்கு உண்டான போராட்டமும் ஒரு தடுமாட்டமும் பற்றற்ற நிலையம் கொலப்ரேஷனும் இது எல்லாம் நடக்குங்க. ஓகேங்களா? அப்போ லாபாதிபதி அவர் தான், அப்போ சுகாதிபதி அவர் தான், இது பாதகாதிபதி அவர் தான் இல்லைங்களா? அப்போ பார்க்க போனாக்கா போன ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு தாயார்கிட்டையோ ஒரு வண்டி வாங்கினதுக்கோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளோட சுகத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா சிறு தவறுகள் பண்ணியிருப்போம். அப்போ பூர்வீகத்தில் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஓகேங்களா, ஒரு மனைவி வழி பாரம்பரிய விஷயத்தில், ஓகேங்களா, அப்போ குலதெய்வ விஷயத்தில் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். அப்போ அத்தனையும் பார்த்து இப்போ என்ன கொடுக்குங்க, அத்தனையும் பார்த்தீங்கன்னா நம்ம தடுமாட்டத்தையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல ஒரு பாயிண்ட்டை போய் ஏற்படுத்தி தான் ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து பலனை கொடுப்பாங்க. ஓகேங்களா? எடுத்தோன்னே இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுப்பான்னு கேட்டாக்கா பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எல்லாம் தடை தாமத்தை கொடுத்து நொங்கு நூலாகி அப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ இதுக்கு உண்டான பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை வழிபாடு ஜீவசமயம் நிறையா இருக்குதுங்க. அப்போ அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மாற்றத்தை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு, நீ எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த சாரத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சாரம் இருக்குதுங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர சாரம் இல்லைங்களா? அப்போ பூர சாரம் பார்த்தீங்கன்னா இந்த லக்னபதியோட சாரம். ஓகேங்களா? அப்போ 1 கோடி 8 கோடி சாரம். அப்போ 1 கோடி 8 கோடி சாரம்னாக்கப்போ இந்த அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 11 சம்மந்தப்படுது, பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 1 8 சம்மந்தப்பட்டு மேலே 4 5 பயணிக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது பாதக. இப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்ம ஊரு போயிட்டா தப்பிச்சுங்க. இந்த காலகட்டங்களில் நம்ம ஊரு போய் மறைஞ்சது பார்த்தோம்னாக்கா அப்போ வந்து நம்ம வீடு வண்டி வாகனம் ஓகே, குழந்தைங்களெல்லாம் திருப்தியாக படிக்க வைப்போம். அப்போ பூர்வீகத்துட்டு வெளியே வந்துடணும். அப்போ பூர்வீகம் நம்மளை கை விட்டு போகாது. அப்படி மீறி போன பூர்வீகமாக இருந்தாக்க நாம் ஒரு சொத்து பத்துக்களை உருவாக்குவோம். அப்போ குழந்தைங்க மூலியமாக நம்ம சொத்து பத்து உருவாக்குவோம். அப்போ குழந்தைங்க மூலியம் லாபம் பெறது, வீடு வண்டி வாகனம் மூலியம் லாபம் பெறது, தாய் மூலியம் லாபம் பெறது, நம்ம தொழில் மூலியம் லாபம் பெறது. அப்போ ஊர் போய் நம்ம பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா தன்னை ஒரு மனசனாக்கி காட்டுங்க. ஓகேங்களா? அப்போ அந்த புத்தி என்ன காட்டுங்க, நம்மளுக்கு நம்ம படித்த உயர்கல்வி படிப்புக்கு அது உண்டான வேலை வாய்ப்பு கொடுத்து வருமானத்தை கொடுத்து அது எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குழந்தைங்களும் எண்ணத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஒரு அரசியலாக இருக்கட்டும், ஒரு பாரம்பரியமாக இருக்கட்டும், ஒரு மாந்திரிகம் மந்திரம் ஜாதகம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்பு எதுவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அதுவும் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு ஆற்றல் சிறப்பு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க, உத்தர சாரம் இருக்குதுங்களா? அப்போ பாதகாதிபதி சாரமே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 11 டபுளாக சம்மந்தப்படுறாங்க.
மேலே பார்த்தீங்கன்னா 4 5 பேர் பயணிக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படியோன்னு நான் பார்த்தீங்கன்னா லாபத்தை பெறணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த காதல் திருமணம் பண்ணுறது ஓகேங்களா. அப்போ வந்து இந்த காலகட்டங்கள் கட்டாயமாக மனைவிக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாயாருக்கு அல்லது நம்ம தந்தையாருக்கு 60 கல்யாணம் பண்ணி வைக்கிறது, 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அப்போ பார்த்து நம்ம காலகட்டங்களில் 2வது திருமணத்துமே நான் லாபத்தை பெறும்னு நினைக்கிறது ஓகேங்களா. அப்போ எதுவுமே லாபங்கிற மோட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம எது மூலியமாக இருக்குது நம்மளுக்கு நம்ம ஏதோ ஒரு லாபத்தை பெறணும்னு சொல்லி மூத்த சகோதரி மூலம் நண்பர்கள் மூலியமாக அவங்க மூலியம் ஒரு ஆதாயம் தேடுறது, குழந்தைங்க மூலியம் ஆதாயம் தேடுறது, நம்ம தாய் தந்தையர் மூலியம் ஒரு ஆதாயம் தேடுறது, நம்ம படித்த படிப்பு மூலியம் ஒரு ஆதாயம் தேடுறது ஓகேங்களா. எல்லாமே நம்ம ஒரு சுகபோகத்தை நாடியே நம்ம பயணத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த பாதகம்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பாதகம் ஒரு மாற்றி மாதம் எடுத்து கொடுக்காதீங்க, பயன்படுத்தி சிறப்பு வாழ்க்கை. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது ஓகேங்களா. அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.